நம்ம கண்கள் வேறு, நம்முடைய உறக்கம் வேறு, நம்முடைய கனவு வேறு. இப்படி இருக்கும்போது சில நம்மள மாதிரி சொல்லாம நமக்கெல்லாம் பார்க்கறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் நம்முடைய பார்வை போகும், அதுக்கு அடுத்து போகாது. அதுல கூட எதையில எதுவுமே குறுக்க எதுவுமே வரக்கூடாது, அப்பதான் போகும். ஏதாவது ஒரு திரை இருக்குது, ஒரு சுவர் இருக்கு, அங்கிட்டு உள்ள என்னன்னு தெரியாது. ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலை இல்லை. அதையும் கடந்து செல்லும், அந்த எல்லையையும் கடந்து செல்லும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை. மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது. இன்றைக்கு சிரியா நாடு, அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க. 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்குது. இங்க இருந்துகிட்டே அங்க நடக்கிற காட்சியை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சஹாபா பெருமக்களுக்கு. அருமை தோழர்களே, இப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது காலித் இப்னு வலீத் கொடியை ஏந்துகிறார்கள், போர் செய்கிறார்கள், வெற்றி வாகை சூடுகிறார்கள். அப்படிங்கறத நடக்கிறதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, துல்லியமாக அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லையையும் கடந்து செல்கின்ற ஆற்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வைக்கு உண்டு, அவருடைய கண்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான். எப்படி சொல்றது, கண்கள் 2, அதுல மட்டும்தான் ஒண்ணு. கண்களுடைய பார்வை தரம் ஆற்றல் வேற. இன்னொன்னு பாருங்க, பின்னால என்ன இருக்க, யார் இருக்கிறாங்க, என்ன நடக்குது, நான் திரும்பி பார்க்காம எனக்கு தெரியுமா? தெரியாது. திரும்பி பார்த்தா தான் தெரியும். இது நம்முடைய நிலைமை. ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இல்லை. இப்படிதான் இருப்பாங்க. பின்னால யார் இருக்கிறாங்க தெரியும், என்ன செய்யறாங்க தெரியும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது. இப்ப நம்ம எல்லாம் திரும்பி தான் பார்க்கணும். ஆந்த இருக்கு பாருங்க, ஆந்த கூட இருந்த இடத்துல இருந்துகிட்டு தலையை ஒரு சொல்லட்டு இப்படி திரும்பி பார்த்து கூட கொண்டு வந்துடும் தலைய. அதுக்காவது அந்த ஆற்றல் இருக்கு, நமக்கு அந்த ஆற்றல் கிடையாது. இதுவரைக்கும் தான் தலை போகும், அதுக்கு மேல போனோம்னா கழுத்து ஒளிஞ்சிடும். நம்ம தான் திரும்பணும். இது நம்முடைய நிலைமை இருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே தான் இருப்பாங்க. பின்னாடி சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. தொழுகை நின்றாச்சு, சஹாபா பெருமக்கள் நிக்கிறாங்க, சஃப்ல நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகீமு ருக்குஅக்கும், அருமை தோழர்களே உங்களுடைய ருக்குஐ சரியாக செய்யுங்கள். ஃபவல்லாஹி இறைவன் ஆணையிட்டு கூறுகிறேன், இன்னில் அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, எனக்கு முன்னால் நீங்கள் இருந்தால் உங்களை நான் எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முன்னால் பின்னால் வித்தியாசம் நமக்கு இந்த வித்தியாசம் இல்லை. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களும் நாமும் ஒன்றா? மனசுல ஒரு ஆள் என்ன நினைக்கிற நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா யார் என்ன நினைக்கிறாங்க, மனசுல என்ன இருக்குது சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதே தொழுகையிலே சொன்னாங்களே, லா யக்ஃபா அலைய ருக்குஉக்கும் வலா குஷூஉக்கும், உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது என்பது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது என்றார்கள். பயபக்தி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்படியானால் என்னுடைய பார்வை உங்களுடைய உள்ளங்களையும் ஊடுருவி செல்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இதுவும் புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனசு நினைக்கும். அப்படிதான் ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட. ஏன் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. துணைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இப்ப பேசிட்டு வந்தேன், ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் நினைக்கிறேன், வீட்டுல ஏதாவது இருக்குதான்னாங்க. கொஞ்சோண்டு மாவு இருக்கு, ரொட்டி சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க சாப்பிடுன்னு அனுப்பி வச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க மஸ்ஜித் நபவிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. இவங்க போய் எதுவும் சொல்லல, போய் நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, அபூ தல்ஹா தான் உங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னா. எப்படி தெரியும்? நிற்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூ தல்ஹா தான் உங்களை அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்றாச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, சாப்பிடுறதுக்கான கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியும்? வந்து நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்கிறார்கள், சாப்பிடுறதுக்கு தானே, ஆமா அப்படின்றாச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க தெரியுமில்ல, அங்க இருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் எந்திரிச்சு வாங்க சாப்பிட்டு வரலான்ட்டாங்க. ஒரு பெரிய படையே போகுது. அனஸ் ரலியல்லாஹு பயமாயி போச்சு. வீட்டுல கொஞ்சம் தான் இருக்குது, மாவு கூட பேர் வர்றாங்களே, வேகமா போய் முன்னால போய் சொல்லிட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு பயமாயி போச்சு. துணைவியாரை கூப்பிட்டு சொன்னாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இன்னைக்கும் கூட அஹ்லு சுன்னah வல் ஜமாத் கொள்கைகள்லாம் தாய்மார்கள் மூலமா தான் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே வருது. மௌலிது ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, அதெல்லாம் பாருங்க கரெக்டா தாய்மார்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அந்த காலத்துல அப்படித்தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொன்னாங்க? கணவரை பார்த்து, வர்றது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் தானே, நம்ம நிலை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். நீங்க கவலைப்படுறீங்க, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறது உங்களுக்கே யோசனை. வருவது இறைத்தூதர், நம்ம நிலை அவங்களுக்கு தெரியும், கவலை விடுங்கிறாங்க. இதுதான் ஈமான்.
சல்லதாசன் வந்தாச்சு, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, இருக்கிற கொண்டு வர சொன்னாங்க, ரொட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. சல்லதாசன் துவா ஓதுறாங்க. இன்னைக்கு நம்ம துவா ஓதுறோம்ல, அதான் அலுசனா வல்ஜமாத்து எதை செஞ்சாலும் ஆதாரம் இல்லாம செய்ய மாட்டோம். நீங்க வீட்டுல துவா ஓதும் போது உணவு பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு தான் துவா ஓதுவோம். காரணம் என்ன? பரக்கத்து இருக்கிறது. சல்லல்லாஹு அப்படி செய்யறாங்க, ரொட்டியை வச்சுக்கிட்டு துவா ஓதுறாங்க. மாஷா அல்லாஹ் அய்யகூல் ஹதீஸ்ல வருது. ரொம்ப நேரம் ஓதுறாங்க. அப்புறம் சொன்னாங்க 10 பேர் வாங்கினாங்க. எல்லாம் மத்த சவுண்ட் வெளியே தான் நிக்கிறாங்க. 10 பேர் வாங்க. வந்தாச்சு, வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிடுச்சு. அடுத்த 10 பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அடுத்த 10 பேர் 80 நபர்கள் சாப்பிட்டார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு உணவு பதார்த்தத்திலே துவா ஓதுகின்ற போது பரக்கத்து கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள், செய்து காட்டி இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கும் நம்முடைய வீட்டுகள்ல துவா ஓதும் போது உணவு பண்டங்களை வச்சு ஓதுனோம், துவா பரக்கத்து கிடைக்கும் என்பதால். ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர் நினைவிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். துவா ஓதுனா பரக்கத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லையா, இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சில பேருக்கு கணக்கில கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், பரக்கத்துக்காக துவா ஓதிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க, ஒன்று சேர்த்தாங்க, துவா ஓதுனாங்க, பிறகு கொடுத்தாங்க. சொன்னாங்க, இந்த ஒரு பையில வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ கையை விடணும், எடுக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, பையை நீங்க திறக்க கூடாது, கையை மட்டும் தான் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பையை நான் எப்போதுமே இடுப்பிலே கட்டி வைத்துக் கொண்டிருந்தேன். தேவைப்பட்ட போதெல்லாம் கையை விடுவேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் காணா போச்சு. எல்லாருக்கும் ஒரு கவலை, எனக்கு மட்டும் 2 கவலை. எல்லாரும் ஒரு கவலை, உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்களே, எனக்கு இன்னொரு கவலை, என்கிட்ட இருந்த பைய காணா போச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம யோசிச்சு இந்த ஹதீஸ் திருமதியிலே இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஏறத்தாழ 20 வருடத்துக்கு மேலாக அவங்க அந்த பைக்குள்ளே எடுத்து 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 சாப்பிடுறாங்க, மொத்தம் கொடுத்திருக்கான்னு சொன்னா எவ்வளவு பழங்கள் எடுத்திருக்க வேண்டும் அந்த பையில இருந்து. இது எப்படி கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதி கொடுக்கிறார்கள், பையில் இருந்து கிடைக்கிறது. இதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கெல்லாம் தேங்காய் வேணும்னு சொன்னா தென்னை மரத்துல இருந்து தான். தேங்காய் வந்து பனை மரத்துல நமக்கு கிடைக்காது. அதே போல மாங்காய் வேணும்னு சொன்னா மாமரத்திலிருந்து தான், அது தென்னை மரத்துல கிடைக்காது. எது வேணுமோ அந்த மரத்துல தான். ஆனா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்லை. நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எதிலிருந்தும் கொடுப்பார்கள். அதனால் தான் பேரித்தம் பழங்களை பையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சா செய்வாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் வந்து ஆற்றல் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்டவங்களை போய் நம்ம சொல்லாம, நமக்கு பேரித்தம்பழம் வேணும்னு சொன்னா பேரித்த மரம் இருந்தாதான் கிடைக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா பையில இருந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுக்கறாங்க? இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா? அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி எப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம வந்து துவா ஓதுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதி பித்அத்துங்கறாங்க. எது பித்அத்து எது பித்அத்துன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? எல்லாம் பித்அத், எல்லாம் ஷிர்க். வஹாபி சந்தையில 2 மட்டும் ரொம்ப சீப்பா கிடைக்குங்க. ஒன்னு ஷிர்க், இன்னொன்னு பித்அத். இது ஒன்னு பித்அத் அல்ல ஷிர்க், மாத்தி 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 சொல்லிட்டு கிடப்பாங்க. இந்த 2 ரொம்ப சீப்பா கிடைக்கும். ஒருத்தன் நடக்கிறான் ஷிர்க், உட்கார்ந்தான் ஷிர்க், மூச்சு விட்டான் ஷிர்க், சாப்பிட்டான் ஷிர்க். என்ன எதை ஷிர்க்குன்னு சொல்லணும், எதை ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஷிர்க்குன்னு சொல்லியாச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல யார் எந்த நோய்க்கு வந்தாலும் சரிதான், வர்ற நோயாளியுடைய சட்டையை கலட்டுவாங்க, வாயில தர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஆள் வயிற்று வலின்னு வருவான், அவனுக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆள் கண்ணு வலின்னு வருவான், அவனுக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆள் வந்தான், டாக்டர் என் காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னான். அவனை விடல, சட்டையை கலட்டி வாயில தர்மாமீட்டர் வச்சு அவனையும் உட்கார வச்சாச்சு. வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம். இந்த ஆளு பக்கத்து உள்ளாட்ட சொன்னா, என்னங்க அநியாயமா இருக்கு, காலில் முள்ளு குத்திருச்சுதான்னு சொன்னேன், என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னா, ஓனமா பரவாயில்லக்கா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேனு என்னையும் இப்படி உட்கார வச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படின்னு. ஒரு சில ஹாஸ்பிட்டல் போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரே வெள்ள மாத்திரை, எதுக்கெடுத்தாலும் வெள்ள மாத்திரை அது இருக்கும். இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எதுக்கெடுத்தாலும் ஷிர்க், எதுக்கெடுத்தாலும் பித்அத் அப்படிங்கிறது. ஃபாத்திஹா வருது நம்ம ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம்னு அர்த்தம். ஃபாத்திஹா ஓதுறோம்னா குர்ஆன் ஓதுறோம்னு அர்த்தம், அவ்வளவுதானே. குர்ஆன் ஓதி இறந்தவர்கள் சேர்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றது? ஐயா குர்ஆன் ஓதி பார்சல் பண்ணி அனுப்புறீங்க, பார்சல். இதுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்துடுறது. எதுக்கெடுத்தாலும் வசனத்தை ஓதி தானங்க இளைஞர்கள் வழி எடுத்து வச்சிருக்காங்க. ஹதீஸ்னு சொல்லிடுறது, புகாரி நம்பர், இதெல்லாம் சில பேர் ஏமாந்து போனது. நம்பர் எல்லாம் சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறது. ஆனா நம்பரை சொன்னாங்க, புகாரினாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் விளக்கமும் சரியா, அதையல்லவா பார்க்கணும், அதை பார்க்கல நம்ம. இப்ப பாருங்க, ஒரு நம்ம வந்து ஃபாத்திஹா ஓதி சேர்த்தாக்கா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்,